இப்போ ஒரு முக்கியமாக இப்போ நீங்கள் லேர்ன் பண்ண போகிற விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே நீங்கள் வந்து பரீட்சைப்பட்டிருந்தா சரி, இருந்தாலும் நான் சொல்லித்தர விஷயங்கள் ஏதாவது 1-2 விஷயங்களாவது உங்கள் காலம் முழுக்க நீங்கள் வந்து மைண்டில் நிற்கிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமாக இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அது வந்து முத்திரை மருத்துவம். இந்த முத்திரை மருத்துவம் அப்படிங்கிறது என்னைக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார் கண்டுபிடிச்சா அப்படின்லாம் பார்த்தோம்னா, இது வந்து சொல்லுவாங்கள்ல, தமிழுக்கு சொல்லுவாங்க, கல் தோன்றி முன் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த முடின்னு சொன்ன மாதிரி, இந்த உலகத்துல உயிரினம் எப்ப உருவாச்சோ அன்னைக்கே கருவறையிலேயே வந்து கருவுல வந்து ஒரு உயிர் பெறும் போதே உருவாக்கப்பட்டது தான் இந்த முத்திரை கலை. இது எப்படி இங்கே தமிழ்நாட்டுக்கு சொந்தமானதா, இந்தியாவுக்கு சொந்தமானதா கேட்டால் கிடையாது. உலகம் முழுக்க உலகளாவிய எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்த மொழி தான் இந்த முத்திரை மொழி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்திரை அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருவில் ஒரு உயிர் ஜனனமாகி ஒரு வடிவம் முழுமையை அடைஞ்ச உடனே அந்த கருவறையில் அந்த உயிரை வந்து தான் பாதுகாப்பாக இருக்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு முத்திரை வச்சுருப்பாங்க. நீங்கள் வழக்கமாக இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியல, நீங்கள் வந்து ஒரு குழந்தை ஒரு 3 மாதத்தில் குழந்தை ஒரு முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் அது கையில் வச்சிருக்க முத்திரையை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு முத்திரை வச்சிருக்கோம். இதுக்கு பேர் ஆதி முத்ரான்னு பேர். இந்த முத்ரா வச்சுட்டு தான் இந்த குழந்தை இருக்கும். இந்த முத்ராவை அதுக்கப்புறம் இந்த குழந்தை எப்போ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து தூரியில படுக்க வைப்போம் பாருங்க. தூரியில தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கையில் அந்த முத்திரையை வச்சிருக்கும். அந்த தூரியில படுத்துடும் போது மட்டும்தான் மீண்டும் கர்ப்பப்பையில் அந்த குழந்தை எப்படி பாதுகாப்பாக இருந்துச்சோ அது மாதிரி பாதுகாப்பா அது ஃபீல் பண்ற கூட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை இந்த ஆதி முத்ரா. இந்த முத்திரை மருத்துவத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு 5 இருப்பதை போல நம்ம உடல்ல வந்து அந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு 5 பூதங்களும் இருக்குது. இந்த 5 பூதங்களும் குறைஞ்சாலும் பிரச்சனை, கூடினாலும் பிரச்சனை. அப்ப இந்த 5 பூதங்களை சமன்படுத்துறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் எப்படி சமன்படுத்துவீங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் தேடிட்டு இருக்க முடியாது. ஆனா நம்ம இயல்பாகவே நம்ம எப்படி படுத்தோம்னா நம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும். இப்போ வழக்கமா உடல் மொழி அப்படின்ற விஷயம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதாவது யார் என்ன வேணாலும் உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம், பட் ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள மனசு என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உடல் மொழி வெளிப்படுத்தும். உண்மைதான் இல்லையா? நம்மளை அறியாமலே வெளிப்படுத்திடும். உடல் மொழி தெரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உட்கார்ந்துருக்கிறவங்கள எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்றது ஒரு 3 நிமிஷம் ஒரு தனியாக அவளை உட்கார வச்சு பார்த்தோம்னா அந்த உட்கார்ந்துருக்க ஸ்டைலை வச்சு அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் கண்டுபிடிச்சிடலாம். நடந்து போறவங்கள நடக்கிறது ஒவ்வொருத்தரும் எப்படி நடக்கிறாங்க அப்படின்றத நடக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம் யார் எப்படின்னு. சிரிக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லை அவங்க ஒரு விஷயத்தை எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வழக்கமாகவே அந்த உடல் மொழி எப்படி வெளிப்படுத்தும், உண்மையை எப்படி வெளிப்படுத்தும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப மோசமான ஒரு மன இறுக்கத்துல கோபத்தில் இருக்கணும். இந்த 2 நேரத்தில் மட்டும்தான் நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். மற்ற நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் நடிச்சிருவோம், இயல்பா வெளிப்படுத்த முடியாமல் எதையாவது கொஞ்சம் அப்படி நடிச்சிருவோம். இந்த 2 நேரத்தில் பார்த்தா நம்மளை அறியாமலேயே நம்ம யாருன்னு சொல்லி வெளிப்படுத்திடுவோம். அப்ப இந்த முத்திரை மருத்துவம் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து பார்க்கணும்னு பார்த்தா, உதாரணத்துக்கு நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல, இனிமே பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்தெல்லாம் போய் பாருங்க. எல்லா சாமியுமே கையில் ஒரு முத்திரை வச்சிருக்கோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு முத்திரை இருக்கு. ஆண் தெய்வம்னா ஒரு முத்திரை, பெண் தெய்வம்னா ஒரு முத்திரை. அந்த முத்திரைகளை வச்சுதான் அந்த சாமிக்கு பவரே. அது எந்த மாதிரி முத்திரை வச்சிருக்கு, எந்த மாதிரி ஆயுதம் வச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அந்த முத்திரை வாயிலா ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் நமக்கு அப்படி உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முத்திரையை நம்முடைய ஆபத்து காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம் அது. இதை யாரும் இயல்பா நமக்கு வந்து சொல்லித்தரல. இதெல்லாம் யாரு பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வந்து முனிவர்களும் நிறைய தவத்தில் இருக்கிறவங்களும் ஆன்மீக பெரியவர்களும் பயன்படுத்துறாங்க. வேற ஏதாவது ஒரு பர்சனலா
ஒரு ஆன்மீகவாதியோ யாரையாவது போய் சந்திச்சோம்னா அவங்க வந்து பர்சனலாக நம்மகிட்ட ஒரு மெஸ்மரிஸ் இதுக்காக பயன்படுத்தின ஒரு கலை அப்படின்றது கூட சொல்லலாம். அதை நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து திருப்பி அதான் ஒரு ஊடகத்துலேருந்து இங்கே வந்ததுனால இல்லை கற்றுக்கொள்ள ரொம்ப பெரிய தாகம். இதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு அதிக பிரசவத்தியமாக திட்டுவாங்க. சொல்லுவாங்க அவங்க, மற்றவங்க கற்றுக்கிறது நீ கற்றுக்கிறது ரொம்ப ஜாஸ்தி சார், நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தினம் வந்து ஒரு 1000 பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, 100 பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, அதுக்காக கண்டிப்பாக வந்து எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தரணும் அப்படிம்பாங்க. நானும் இப்போ அதை தான் வந்து டீச்சர் சார் அவங்க கூட பேசும்போது உண்மையாக ரொம்ப பெருமையாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இது இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு 1 to 1 கிடையாது. இங்கே இருக்கிற 40 பேருக்கு மட்டும் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு 5000ஆகவும் 5 லட்சமாகவும் இது வந்து ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உண்டு. இப்படிப்பட்ட மருத்துவம் எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக சிம்பிளாக அது சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த கைகள் 5 விரல்கள் அப்படின்ற இந்த விஷயத்தில் வந்து இந்த பஞ்சபூதங்கள் 5 விரல்கள்லையும் ஒவ்வொரு விரல்களையும் ஒவ்வொரு பூதம் இருக்கு. யாராவது இதை வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது பற்றி எதாவது தெரியும் சொன்னால் ஏதாவது கை தூக்கலாம். யாரும் சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். யாருக்கே தெரியுமா? யாருக்கும் தெரியாது, யாருக்குமே கேள்விப்பட்டது இல்லையா? இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது நம்முடைய 5 விரல்களில் ஒவ்வொரு விரல்களும் ஒவ்வொரு பூதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. உதாரணத்தை பார்த்தோம்னா இந்த கட்டை விரல் அப்படிங்கிறது வந்து நெருப்பு பூதம், ஆட்காட்டி விரல் அப்படிங்கிறது காற்று பூதம், இந்த நடுவிரல் அப்படிங்கிறது ஆகாய பூதம், மோதிர விரல் அப்படிங்கிறது வந்து மண் பூதம், சிண்டு விரல் அப்படிங்கிறது வந்து நீர் பூதம். இந்த 5 விரல்களையும் இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்கள் இதை எப்படி யாருக்கு கூட எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இது மிகப்பெரிய ஒரு பலன் தரக்கூடிய விஷயங்கள். ஒரு சில நிமிடங்கள்ல நீங்களாம் அதை உணர போறீங்க. இப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னா ரொம்ப ஈஸி சார். நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரல், ஒரு இன்ட்ரோ, இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். நீங்கள் நிறைய யூடியூப்ல மற்ற விஷயம்லாம் போய் முத்திரை மருத்துவம் இனிமையாவது நிறைய பேர் கற்றுக்காங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய இதில் வந்து சாப்டர் நிறைய எடுத்துக்கலாம். என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏதோ படிக்கிறது கேட்கறதே பார்த்து நீங்கள் பழகிறன்ற பேரில் முழுமையாக கற்றுக்காமல் போயிடக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு குருமார் வேணும். நானுமே நிறைய முத்திரை பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சுருந்தாலுமே கூட சில குருமாரில் கற்றும் போது அந்த ஃபைன் டியூன் பண்ணி தருவாங்க. ஸோ சின்ன விஷயங்கள். உதாரணத்துக்கு பார்த்தா நிறைய பேர் வந்து இந்த முத்ரா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த முத்ரா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? சின் முத்ரா, இதை வச்சிருக்க எல்லாரும் உங்களுக்கு தெரியும். இந்த சின் முத்ரா அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த யோகா மெடிடேஷன்ல இதை வச்சிருப்பாங்க, இதை வச்சுட்டு உட்காந்துப்பாங்க. இந்த முத்திரையை வச்சிருக்க நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த முத்திரையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பேர் தப்பா வச்சிருப்பாங்க. அப்ப இந்த தப்பா வச்சிருந்தா பலன் தருமா? கண்டிப்பா பலன் தரேன். இப்படி வச்சிருக்கேன், இது சரியா அப்படின்னா தப்பு. இதுக்கு வந்து ஞான முத்திரைன்னு பேரு, காற்று முத்திரைன்னு பேரு. இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சின் முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த முத்திரை கரெக்டாக வைக்கணும் அப்படின்ற விஷயம் தான் யாராவது ஒருத்தர் ப்ராப்பராக கைட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இந்த முத்திரையை வந்து உங்களுக்கு சில டெமோ காமிக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இந்த 5 விரல்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், சொல்கிறேன் பாருங்க. கட்டை விரல் நெருப்பு பூதம், ஆட்காட்டி காற்று, ஆகாயம் மண்பூதம், நீர். அப்ப இந்த 5ஐயும் இதுல என்ன பண்ணலன்னா சமன்படுத்த முடியும், குறைக்க முடியும், கூட்ட முடியும். நம்ம உடம்புல எந்த பூதம் குறையுதோ அதை வந்து சமன்படுத்தணும், எது அதிகமா இருக்கோ அதை குறைக்கணும். அப்ப செஞ்சோம்னா ஒரு ஆரோக்கியமான விஷயத்த உடனடியாக பார்த்துடலாம். இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்சம் சேஸ் ஒருத்தர் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கேப், கொஞ்சம் சின்ன கேப் போட்டு உட்காந்துங்க. ஒரு சின்ன கேப் கொஞ்சம் இந்த கையில் வச்சுக்கிறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த 5 விரல்களில் வழக்கமாக இந்த முத்திரையை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வயிறு வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கும். சாப்பிட்ட உடனே வயிறு முழுக்க இருக்கும்பொழுது நம்ம அதை செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் இந்த முத்திரை செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த முத்திரையை வந்து மற்றது மாதிரி கிடையாது. இதை வந்து உங்கள் உடம்பையும் சரி பண்ணும், உங்கள் மனசையும் சரி பண்ணும், உங்களுடைய வேவ்ஸ் அடுத்த இடத்துல ரீச் பண்ணுறதுக்கும்
இந்த பிரபஞ்சத்தில் அப்படி கலக்கிறதுக்கும் இதை பயன்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான கலை. இப்போ இதை நம்ம உதாரணத்துக்கு இந்த கைகளை வச்சிருக்கிறோம், இதை நம்ம இப்படி வைக்கணும். இந்த முத்திரை என்றது பார்த்தோம்னா இப்போ வந்து இது பேர் காற்று முத்திரை. இப்படி வைக்கணும், இந்த 3 விரல்கள் இப்படி நீட்டி இருக்கணும், இது மட்டும் கரெக்டாக இப்படி வச்சுக்கணும். இது ரெண்டும் தொடணும், இப்படி இப்படி தொடணும். இப்படி தொட்டிங்கன்னா தான் ஒரு 10லிருந்து 15 செகண்டுக்குள்ள உங்களுடைய ஹார்ட் பீட் இதில் வந்து டிக் டிக் அடிக்கும். அது அடிச்சதுன்னா நீங்க முத்திரையை சரியா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை அடிக்கலைன்னா நீங்க முத்திரை சரியா வச்சிருக்கலன்னு அர்த்தம். பலன் தரக்கூடிய விஷயங்கள் அப்போதான் நடக்கும். இப்படி வச்ச உடனே ஒரு 10லிருந்து 10 செகண்டுக்குள்ள ஒரு ஹார்ட் பீட் வந்து ஃபீல் பண்ணும். ஏதோ ஒரு சின்னது ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா முத்திரை கரெக்டாக வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஆகலை அப்படின்னா நீங்கள் முத்திரை வச்சிருக்கிறத இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு உடனடியாக கிடைக்காது, ஒரு 2-3 தடவை வச்சிங்கன்னா பழகிடலாம். ஸோ இந்த முத்திரை அப்படின்ற விஷயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மற்ற 3 விரலும் ஒட்டி இருக்கணும். யாருக்காவது ஒட்டிக்குதா? ஃபீல் பண்ணுறீங்களா? யாராவது? எல்லாருக்கும் தெரியுதா? ஹார்ட் பீட் தெரியுது, வெரி குட், அவ்வளோதான். அப்போ வச்சிருக்கீங்கன்னா கரெக்டாக வச்சிருக்கீங்க அர்த்தம். அப்போ இது என்னன்னா நம்ம உடம்புடைய காற்று பூதம் சமன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வச்சுக்கணும். இதை வந்து இப்போ சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து இப்போ உடம்புல பெயின் இருக்கு, பாடியில் எங்கேயாவது பெயின் இருக்கு, ஹெட் ஏக் இருக்கு, பாடி பெயின் இருக்கு, இங்கெல்லாம் டீச்சர்ஸ் நிறையா நின்றுட்டு இருக்கீங்க, கை கால் வலிக்குது. இந்த உடல் மொழி நம்ம யாரும் கவனிக்கிறதே கிடையாது இருக்க பரபரப்பில். அது என்ன பண்ணணும்னா நீ சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்னு பெருசாக ரொம்ப வைக்கும். அப்போ தான் உடனே இம்மிடியட்டாக போய் டாக்டர் போய் ஊசி போடுவோம், மாத்திரை போடுவோம், மருந்து போடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், அதிரடியாக ஏதாவது பண்ணுவோம். ஃபீவர் வந்துருச்சா உடனே ஊசி போட்டு அந்த ஃபீவரை வந்து அன்னைக்கே காலி பண்ணிடுறது. கோல்டு பிடிச்சிருச்சா அன்னைக்கே போய் மாத்திரை போட்டு அன்னைக்கே உள்ளே போன அடைச்சிடுறது, அது வெளியில் விடுறதில்லை. ஸோ அந்த கோல்டோ இல்லை வந்து அந்த ஃபீவரோ இது எல்லாமே நம்மளுடைய கழிவுகள். அதை வெளியேற்றுவதற்கான அதை முயற்சி பண்ணும்போது அதை இம்மீடியட்டாக வெளியேற்றுவதற்கு வந்து நம்ம வந்து உடன்படணும். அதை உடன்படல என்ன ஆகுதுன்னா அது உள்ளே போய் அது தேக்கமாகி அது வந்து ஒரு நோயை பின்னாடி வெளிப்படும். அப்போ இந்த 5 விரல்களில் என்னென்ன செய்ய முடியும்னு பார்த்தோம்னா இது வந்து நம்முடைய இப்போ வலி அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணும், காற்று பூதம். காற்று தான் நம்முடைய உடம்புல வலி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூதம். அப்போ இந்த காற்று பூதத்தை என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, உடம்புல இருக்க வலி வருது அப்படின்னு சொன்னால் இந்த என்ன பண்ணணும், இதை வந்து நெருப்பு பூதம், இதை வந்து காற்று பூதத்தை கொண்டு வந்து நெருப்பு பூத்தினுடைய அடிப்பகுதி இந்த ரேகை இருக்கு பாருங்க, இங்கே தொட்டுக்கணும். இந்த கட்டை விரலால இதை போட்டு இங்கே ஃபிங்கர் டிப்பில் அமைக்கணும், இப்படி பிடிச்சிக்கணும். மற்ற 3 விரலையும் சேர்த்து வச்சுக்கலாம். மடியை வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கினா உங்களுடைய தலைவலியிலிருந்து பாடி பெயின் எல்லாமே போயிடும். தொடர்ந்து வலி இருக்குது, தினமும் காலையில் சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுன்னா உடம்புல இருக்க வலியெல்லாம் போயிடும், ஈஸியாக குறைச்சிடும். யாருக்காவது தொடர்ந்து தலைவலி இருந்துச்சுன்னா இந்த முத்திரையை வச்சு பாருங்க, இது சகல நிவாரணி, இது எல்லா வலியும் போய்க்கிடும். அப்படி ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி இந்த காற்று மனசு வந்து எதையாவது வந்து கண்டபடி ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி எதையாவது ஓடிட்டே களைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சமன்படுத்தலாம். அதுக்கு இது பயன்படுத்தும். ஞான முத்திரை இந்த சின் முத்திரை வச்சிங்கன்னா அது கண்ட்ரோல் படுத்தும். மேக்சிமம் வந்து குறைக்கிறது தான் அதிகமாக பயன்படுத்தும். கூட்டுறதுக்கு மேக்சிமம் சில பூதங்களே ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது. ரொம்ப கூட்டினா பிரச்சனை. உதாரணத்துக்கு இந்த ஆகாய முத்திரைலாம் இருக்கு. இந்த ஆகாய முத்திரையை வந்து சமன்படுத்த முடியும். இது என்னன்னா ஒரு மிதமிஞ்ச ஒரு நினைப்பு உருவாக்கும். ஒரு டிப்ரெஷன்லையும் சரி, மற்ற வந்து ஒரு சாதாரண ஏதாவது யாராவது ஒருத்தர் மேலே இரிட்டேஷன் அதிகமாக இருந்தாலுமே கூட இந்த ஆகாய முத்திரை வந்து சமன்படுத்த கற்றுக்கணும். இதை சமன்படுத்தினா உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் வேற மாதிரி வேற மாதிரி எதாவது நினைக்கிற எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். பட் இதை வந்து ஏதாவது கூட்டணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சோம்னா அதை கற்றுவே கொடுக்கக்கூடாது. அதை கூட்ட நினைச்சோம்னா மைண்டு வேற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடும். அப்படி ஒவ்வொரு முத்திரையில நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீர் சமன்படுத்தணும், கோல்டு பிடிச்சிருச்சு, என்ன பண்ணணும், நீரை சமன்படுத்தணும். எல்லாத்துலேயுமே எந்த முத்திரை வச்சாலும் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது அந்த ஃபிங்கர் அந்த நாடி துடிப்பு உணருதா அப்படின்னு பார்க்கணும், அவ்வளோதான். நீர் முத்திரை, சளி பிடிச்சிருச்சு, சளியை சமன்படுத்தணும். இது ரொம்ப அதிகமாக சளி இருக்குது, தும்பிக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப் சமையல் தகுந்தது, இப்படி போட்டு
இந்த இரண்டாவது பகுதியில் இப்படி போட்டு அமுக்கி இதை மூணையும் வச்சு மடியில் இப்படி வச்சுட்டீங்கன்னா போதும். 2 கைகளையே வச்சுக்கணும். தொடைப்பகுதியில் இதை வந்து 2 பகுதியில் வச்சுட்டோம்னா போதும். மிக அற்புதம். உடனே இம்மீடியட்டாக அந்த நான் ஸ்டாப் தும்மல்லாம் போயிடும், குறைஞ்சிரும். அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் குறையுது. நிறைய பேத்துக்கு வந்து பசங்கள்லாம் வந்து பார்த்தா ஒரு மாதிரி வீக்காக இருப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் பேசுவாங்க. அப்பப்போ எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல அப்படின்னு இருப்பாங்க. அப்போ உடம்புல வந்து ஒரு மனோதிடம் குறையும். அப்போ என்ன பண்ணணும்னா மண்பூதத்தை சமன்படுத்தணும். மண்பூதத்தை சமன்படுத்தினா மனசுல வந்து ஒரு மனோதிடம் உருவாகும். இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட் திமிர்ல கொழுப்புல பேசுறான்னு சொல்றாங்க பாருங்க, அப்படிப்பட்டவங்களை மண்பூதத்தை கொஞ்சம் குறைக்கணும். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கொழுப்பு ரொம்ப திமிர பேசுறாங்க அப்படின்னா மண்பூதத்தை குறைக்கணும். இப்படி இந்த 5 பூதகத்தையும் சமன்படுத்துறது, இப்படி பிடிக்கிறது, குறைக்கிறது, அது மேல போட்டு கட்டை நெருப்பு போதல் அமுக்கிறது, கூட்டுறது வந்து அடிப்படையில் வச்சு அழுத்தணும். ஓகேவா? அதுல கூட்டுற விஷயம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த கழிவு நீக்க முத்திரைன்னு சொல்லக்கூடிய இதை மட்டும் இந்த மண்பூதம் இருக்கு இல்லையா, கட்டைவரில் மண்பூதத்தின் அடிப்பகுதியில் வச்சு இப்படி அழுத்தினா போதும். இந்த 2 விரல்களையும் இப்படி அழுத்திக்கிட்டு தொடைப்பகுதியில் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வச்சா உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகள், நாட்பட்ட கழிவுகள், எந்த மாதிரி கழிவுகளாக இருந்தாலும் ஈஸியாக வந்து இதை வெளியே வந்துடும். சளியாவோ மற்ற விஷயங்களோ, நான் சொன்ன மாதிரி திடக்கழிவோ, திரவ கழிவோ, வாயு கழிவு, ஏதாவது ஒரு கழிவு உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த கழிவு நீக்க முத்திரையிலே பேர். ஸோ அது மாதிரியான சில விஷயங்களை வந்து இந்த முத்திரையை ரொம்ப பயன்படும். இது தவிர வழக்கமாக இப்போ டீச்சர்ஸ் நீங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு அடிப்படையாக தேவை இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு உடம்புக்கு வந்து ஒரு இது வேணும், ஒரு இம்யூனிட்டி, ஒரு அது இருந்தால் தான், இம்யூனிட்டி இருந்தால் தான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து பேஸ். இம்யூனிட்டி இல்லைன்னா கண்டவங்களாம் உள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த மூச்சு நிறைய பேசுறீங்க நிறையா. ஸோ அப்போ உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி நிறைய உங்களுக்கு லாஸ் ஆகும். நிறைய வந்து நீர் ஆகாரம்ங்கிறது அடிப்படையாக நீங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக அப்பப்போ எடுத்துக்கணும். நிறைய முடமுடன்னு குடிக்கலாம் கூட அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி சிப் பண்ணி முடக்கா ஒரு ஈரப்பதம் வர மாதிரி குரல் வலையை நினச்சிக்கிற விஷயம் செய்யணும். முடிஞ்சால் இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரக்கூடிய பழச்சாறுகளை வந்து எடுத்துக்கிறது. நீங்கள் வந்து எடுத்துக்கிற மோரோ இல்லை வந்து ஏதாவது லெமனு, இந்த மாதிரி குட்டி குட்டியான சில விஷயங்கள் வீட்டில் என்ன ஈஸியாக பண்ண முடியுமோ அது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி இருக்கும். சாத்துக்குடி இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரக்கூடிய பழங்கள். இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் குறையாமல் பார்த்துக்கலாம். இது தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த கொரோனா காலத்தில் வந்து ஒரு பெரிய இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும், அப்போ தான் எந்த உயிரை காப்பாற்ற முடியும்னு ஒரு காலத்தில் இந்த முத்திரையை வந்து ஐஐடியில் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணாங்க எங்கள் குரு. அப்போ அது வந்து முடியுமான்னு பார்த்தா நிறைய வந்து அந்த சிலிண்டர் கிடைக்காத பேஷண்ட்டை ஒரு 100 பேர்த்த உட்கார வச்சு இந்த முத்திரையை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் வச்ச பேஷண்ட்டை விட இவங்களுக்கு குயிக்காக ரிலீவ் கிடச்சிச்சு. அது என்னென்னு கேட்டீங்கன்னா லிங்கமூத்திரான்னு முத்திரை பேர். இந்த லிங்கமூத்திரை அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாகவே நம்ம கற்றுக்கலாம். யாருக்காவது இந்த வீசிங் பிரச்சனை, மூச்சுக்குழல் சார்ந்த பிரச்சனை, இல்லை யாருக்காவது வந்து எங்கேயாவது ஒரு காற்று போகாத இடத்துல போய் உட்காந்துட்டோம், ஒரு திணறல் இருக்குது, இல்லை நார்மலாக வந்து அடிக்கடி தும்மல் சளி பிடிக்கிற இது இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த லிங்கமூத்திரை ரொம்ப பயன்படும். அந்த லிங்கமூத்திரை என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரும் நான் சொல்கிறத ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து ஒரு சூப்பரான ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும். இங்கே பாருங்கள், இந்த கை இருக்குது, இந்த கையால் இதை லாக் பண்ணும். இந்த நெருப்பு மட்டும் தீ மாதிரி எரியணும், மற்ற இதெல்லாம் இப்படி லாக் பண்ணணும். இது மட்டும் தீ மட்டும் இருக்கு, மற்ற எல்லாத்தையும் இப்படி ஃபுல்லாக அப்படி லாக் பண்ணிக்கிறோம். காற்று போகாத மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், சும்மா சாதாரணமாக வச்சுக்கலாம். ஆமாம், ஏதாவது ஒரு வேலை ஃபர்ஸ்ட் வேலை ஏதாவது லெஃப்டோ ரைட்டோ அதில் இன்னொரு நுணுக்கம்லாம் இருக்குது. இப்போ சாதாரணமாக வச்சுக்கோங்க. நீங்கள் லாக் பண்ணலை, நீங்கள் லாக் பண்ணுறீங்களா? ஓகேவா? இதை நெஞ்சு குழிக்கு நேரையா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட் இப்படி வைங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நெஞ்சுக்கு நேரம் வைங்க சார், கொஞ்சம் மேலே. கொஞ்சம் ஒட்டு மாதிரி வச்சுக்கோங்க சார். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒட்டுன மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காரலாம். உங்கள் பொசிஷன் போய் கரெக்டாகலாம். கால் வந்து கீழே பூமியில் பட்டுருக்கணும். சார்
சும்மா லைட்டா இயல்பா அதை கவனிங்க என்ன நடக்குதுன்னு. ஒரு 2-3 செகண்ட்ஸுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படியே நடக்கும். கையில நடக்கும், அப்படியே ஃபுல்லா கை ஃபுல்லா போகும், ஷோல்டர்ல வரும், உள்ள உங்களுக்கு லங்ஸ்ல ஃபீல் பண்ணலாம். கீழே அதே மாதிரி ஹார்ட் பீட் எங்க வருது கண்டுபிடிங்க. ஹார்ட் பீட் எங்க வருது? கீழே அடிப்பகுதியில் இருக்கு இல்லைங்களா? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்க உடம்பு வந்து பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இருக்கும். உங்களுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட, மூச்சுக்குழல் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனை, என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, மிக அற்புதமா சரியாகும். காலையில வந்து ப்ரேயர் பண்ண பழக்கம் இருந்துச்சுன்னா காலைல நீங்க சாமி கும்பிட்டுட்டு இதை நீங்க வச்சுக்கிட்டு ஏதாவது வந்து அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க. இது ஒரு 21 days வச்சா போதும். இந்த முதிரையை 21 days வச்சுக்கினா போதும். உடல் மனம் மட்டும் இல்லாம உங்களுடைய பிரார்த்தனை கூட நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இதனுடைய சூத்திரம் சொல்லி தருது. இதை எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நம்ம எதுவும் ரொம்ப பெருசா பார்க்க வேண்டியதில்லை. இதை நார்மலா இதை ஒரு கையை இப்படி மூடி இப்படி வச்சுக்கணும். யாருல என்ன ஃபீல் பண்றீங்க? யாருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லுங்க. யாரா இருக்காங்களா? கீழே ஹார்ட் பீட் தெரியுதா? எல்லாத்துக்கும் தெரியுதா? யாருக்கும் ஒண்ணுமே தெரியல மாதிரி யாருக்கா இருக்கா? தெரியுதா? உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? கீழே ஹார்ட் பீட் தெரியுதா? கீழே இந்த ஹார்ட் பீட் இங்க அடிக்குதா? தெரியுதா? ஓகே. இங்க வேற ஏதாவது வேற என்ன சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு தெரியுதா சார்? சரி, தெரியுதா? இந்த நெருப்பு எரியிற மாதிரி இருக்கணும், தீ எரியிற மாதிரியே இந்த விரல் இருக்கணும். இந்த விரல வந்து தீ எரிச்சிருக்கும். இதை வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தா எப்படி அது மாதிரி வச்சுக்கிறது. அப்பதான் அதனுடைய எஃபெக்ட் வந்து உள்ள வாங்கி கொடுக்கும். ஹார்ட் பீட்டு ஓகே. மிக அற்புதமான சேஞ்சஸை பார்க்கலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது வந்து மூச்சுத்திணறலோ வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க யாருக்காவது இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் அடிப்படையாக விஷயம் என்னன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எடுத்துருக்கணும். இதை நம்ம எப்படி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் உண்மையிலே செய்யும் போது கொஞ்சம் வலிக்கும். முத்திரை பயிற்சி முதல் செய்யும் போது கொஞ்சம் வலிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பழங்க, 3 நிமிஷம் பழங்க, 5 நிமிஷம் பழங்க. மெல்ல ஒரு 10 நிமிஷம் வைக்க பழகிட்டீங்கன்னா நீங்க வந்து சூப்பரா வந்து செல்ஃப் ஹீலிங் ரொம்ப அழகா இந்த முதிரை மருத்துவத்து மூலமா அழகா படிக்கலாம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தா இப்ப இந்த லிங்க முதிரையிலே இன்னும் ரொம்ப டீப்பா இருக்கு. அவ்வளவுதான் கத்துக்கணும், நிறைய உள்ள போகணும். உதாரணத்துக்கு பார்த்தா இது எப்படி செய்யணும்னு சொன்னா எவரி 2 hours அப்படி மூச்சு காத்து மாறும். எந்த மூச்சு காற்று எது வழியா நமக்கு சுவாசம் நடக்குதோ அந்த விரல் எரியணும், நெருப்பா இருக்கணும். ஸோ அப்படிதான் வச்சோம்னா இன்னும் ப்ராப்பரா ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ அதனால நம்ம வந்து தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல ஒரு 10 நிமிஷம் வைக்கிறது, இதுல 5 நிமிஷம், திருப்பி இதுல ஒரு 5 நிமிஷம் மேலே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே. ரெண்டாவது, ஒரு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு மன இறுக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு தவிர்க்கவே முடியல. என்னதான் தியானம் மெடிடேஷன் மேலுமே கூட அதுக்கு ஒரு முத்திரை, அதுக்கு பேர் மகிழ்ச்சி முத்திரை, தாமரை முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை எல்லாரும் கையில் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியாது. ஆனால் எளிமையான முத்திரை தான், ஒன்றுமே இல்லை. இந்த கையில் பாருங்க, இப்படி கையை இந்த சிண்டு விரலையும் கட்டை விரலையும் லாக் பண்ணி இந்த கையை வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்படி வைக்கணும். இந்த சிண்டு விரலையும் கட்டை விரல்களில் கேப் மட்டும் வராமல் பார்த்துக்கணும். ஒரு தாமரை மலர்ந்து இருக்கிற மாதிரியான விஷயம் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? கரெக்ட், அவ்வளோதான். இங்கே முடிஞ்ச வரைக்கும் காற்று போகாமல் கேப் இல்லாமல் பார்த்துக்காங்க. அதையும் இப்படி வச்சு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த முத்திரையை பாருங்க. இதில் மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் இருக்கு. இது பேர் மலர்ச்சி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபோனில் உங்கள் மூஞ்சியை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் செஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி முகத்தை வந்து நீங்கள் வந்து கேமராவில் வந்து எடுத்து வச்சு பாருங்க. 2 ஃபோட்டோக்கு அழகாக பேசுது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவ்வளோ சேஞ்சஸ் கிடைக்கும். மகிழ்ச்சி முத்திரை ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு மிக அற்புதமான முத்திரை. நீங்களாம் டெய்லி காலையிலேயே சாயந்தரமும் ஒரு 10 நிமிஷம் அந்த முத்திரையை செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்க முக மலர்ச்சியை நீங்களே பார்க்கலாம். யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அழகா நீங்களே பார்க்க அப்படியே தாமரை பழத்தை போய் பார்ப்பீங்க, அப்படியே சிரிப்பீங்க, ரொம்ப அழகா இருக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அழகா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் இருக்கீங்க, அவ்வளவுதான். பரக்கூடாது. மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி, கொஞ்சமா. ஆமா, அவ்வளவுதான், ஒரு பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. எவ்வளவு முடியுதோ அந்த கேப்பை கொஞ்சமா அடைக்க பாருங்க. கேப்பை அடைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சின்னதாலும் பரவாயில்ல, கொஞ்சமா விரிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி முத்திரை, எல்லாத்துக்கும் தேவை. இன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு மிக அற்புதமான முத்திரை. உங்க ஆமா
வரும். ஃபர்ஸ்ட்ல கண்டிப்பா வரும், எல்லாத்துக்கும் வரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப் இல்லாம கொஞ்சம் அடைக்கணும். பாருங்க, இது நம்ம அடிப்படையே இந்த முத்திரை வந்து இதுவும் வந்து அடைச்சிருக்கணும்ன்றதுதான். இதை வச்சுக்கிட்டு அதை மேக்சிமம் விரிக்க பாருங்க. விரிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வரும். மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து டைப் பண்ணி உள்ள போகலாம். உடனே வராது. ஓகேவா? இல்ல, இந்த முத்திரை வந்து நிறைய இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய நான் டெமோ பண்ணி பார்த்திருக்கேன். மிக அற்புதமான மாற்றம் இருக்கும். ஒரு 10-20 குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்க டான்ஸ் பண்ற குழந்தைங்க இருக்காங்க பாருங்க. அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு இந்த முத்திரைக்கு முன்னாடி எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அந்த முத்திரையை சொல்லி போட்டோ எடுத்து அந்த பசங்களை காமிச்சா நானா அப்படிமாங்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க. என் முகம் பாரு, நான் சிரிக்கிறேன் பாரு, அழகா இருக்கிறேன் பாரு. அப்படியே அந்த தாமரை உள்ள என்ன இருக்கோ அதே மாதிரி அவங்க மனசு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் போய் அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கிறத வந்து பார்க்க முடியும். மிக ஒரு அற்புதமான முத்திரை. இதெல்லாம் வந்து யாரும் எந்த விஷயம் கிடையாது. ஒரு அழகா வந்து நம்மள வந்து நம்மகிட்ட உருவாக்கிற ஒரு அற்புதமான இது. மூன்றாவதா கவனிக்கலாமா? மூன்றாவதா ஒரு முத்திரை, முக்கியமான முத்திரை, சமான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐம்பூதங்களையும் சமன்படுத்துற விஷயம். எது கூடியிருக்கு எது குறைஞ்சிருக்கு நமக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒன்று குறைஞ்சிருக்கலாம், கூடியிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். அது எப்போ சமன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, எப்பயாவது ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆழ்ந்த உறக்கம் தரணும், ஒரு நிம்மதியாக தூங்கணும்பா, நிறைய மைண்டில் கண்டகிற குப்பெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு, நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா அந்த சமண முதிரை செஞ்சுட்டு படுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு வெளியில் போயிட்டு வந்தோம், ஒரு வேற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம், அங்கே போயிட்டு வந்தோம், கூட்டத்துக்கு சமாளிச்சு வந்தோம், வீட்டுக்கு வந்தோம், பீஸ்ஃபுல்லாக ஒரு வேலையை செய்ய போகிறோம், அப்போ அந்த சமான முத்திரையை வந்து செஞ்சால் போதும். ரொம்ப அழகாக மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சமான முத்திரையை நீங்கள் வந்து வச்சிருக்கும் போது மைண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாம் இன்னைக்கு நைட்டு கூட செஞ்சு பாருங்கள். நைட்டு தூங்கும்போது நான் காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த முத்திரையை ஒரு 10 நிமிஷம் வச்சு நீங்கள் படுத்தீங்கன்னா எந்த அலாரமும் தேவையில்லை. 3 மணிக்கு ஷார்ப்பாக உங்களை எழுப்போம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்த இந்த சமண முத்திரை பண்ணும். அது ரொம்ப ஈஸி. 5 விரலையும் இப்படி வச்சுக்கணும், ஒன்றுமே கிடையாது. இந்த கட்டை விரல் மற்ற 4 விரல்களும் தொடணும். 5 பூதமும் இப்படி தொட்டு இருந்தா போதும், அவ்வளவுதான். ஏமா எல்லாமே நான் சொல்ற முத்திரைகள் நான் இங்கேருந்து பொசிஷன் இருக்கேன். நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க தொடைப்பகுதியில் வச்சு இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? எல்லாமே நான் சொல்றேன், எல்லாமே தொடைப்பகுதியில் இப்படிதான் வச்சுக்கணும். எல்லா முத்திரையுமே மகிழ்ச்சி முத்திரையை இப்படி வச்சுக்கணும், லிங்க முத்திரையை இப்படி இங்கே, அது 2 முத்திரை இங்கே வச்சுக்கணும். இதை வந்து சாதாரண வச்சுக்கிட்டு இங்கே வச்சுக்கணும். இது நீ அதே மாதிரி தான். நீங்க எந்த முத்திரையை வச்சாலும் ஒரு 5 செகண்ட்ஸுக்குள்ள ஹார்ட் பீட் அதில் ஃபீட் பண்ணணும். ஹார்ட் பீட்டை ஃபீட் பண்ணாதான் நீங்க முத்திரையை வந்து சரியா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சமான முத்திரைன்னு பேர். இது வந்து பல விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இந்த அதாவது கோபம் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து யாராவது கோபப்படுத்திட்டாங்க இம்மீடியட்டா, அதெல்லாம் நம்ம வந்து நார்மலாகவே நம்ம செய்வோம். என்ன செய்வோம்? கை எப்படி வச்சுப்போம் பாருங்க, சாதாரண முத்திரை தான், முஷ்டி முத்திரை. இதை வச்சுட்டு 10 நிமிஷம் போட்டு 4 வரலாம் போட்டு நெருப்பு பூதத்தை போட்டு அமைக்கணும். அவ்வளோதான். 10 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா போதும், கோபம் குறைஞ்சிரும். யார் மேலே கோபம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி முஷ்டி முத்திரையை வச்சிங்கன்னா போதும், கோபம் குறைஞ்சிடும். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றும் பார்ப்போம். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு மருத்துவம் மனிதனுக்கு புரியும்படி இருந்தால் அது ஒரு அழகான ஆரோக்கியம் சொல்லுவாங்க. இப்படி நிறைய மருத்துவங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் வந்து நிறைய இது வந்து ஒரு அறிமுகமாக நினச்சிக்குவாங்க. அடுத்த நிறைய விஷயங்கள்ல நீங்கள் வந்து இதை ஃபர்தராக நிறைய கற்றுக்கலாம். அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் ஃபர்தராக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் தொடர்பு கூட பேசலாம். நன்றி. கூகுள்லையோ இல்லை யூடியூப்லையோ என் பேருடைய ஆர்சல் ஆர்மோன்னு போட்டிங்கன்னா என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களால் பார்த்துட முடியும். ரொம்ப ஈஸி. நிறைய ஆயுஷ் டிவி இந்த மாதிரி டிவியெல்லாம் வந்து நிறைய முதிரை பற்றிலாம் நிறைய நான் பேசியிருக்கேன். அதனால் என்னுடைய கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ஆர்சல் ஆறுமுகம், ARSEL ஆர்சல் ஆறுமுகம்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸில் நிறைய நீங்கள் பார்க்கலாம். நன்றி.